மக்களே, இது குரோம்பேட்டையில் இருக்க பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில். எப்போவுமே பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, பிள்ளையார் சூழி போட்டு தொடங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்ம பிள்ளையாரை முதல் காரணமாக வச்சு நம்மளுடைய முதல் வீடியோவை ஆரம்பிப்போம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா குரோம்பேட்டையிலேருந்து அஸ்தினாபுரம் போகிற வழியில் இருக்கும். அஸ்தினாபுரத்தில் தான் இருக்குது. குரோம்பேட்டை டு அஸ்தினாபுரம் போகிற பஸ்ஸில் ஏறி வந்தீங்கன்னா கூட ஈஸியாக வரலாம். இங்கே இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு இந்த கோவில் தெரியாது. இது வந்து குமரன் குன்றம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு சின்னதாக குன்று மேலே வச்சுருப்பாங்க அந்த கோவிலை. நல்லா ஒரு அற்புதமான கோயில். செவ்வாய்க்கிழமைன்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் நல்லாயிருக்கு. மற்ற நாளில் வந்து நார்மலான கூட்டம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஜெயமங்கல தன்மா காளின்னு ஒரு அம்மன் கோவில் இருக்குங்க. ஸோ முருக பக்தர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கோவில் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தும் இந்த கோயிலை பற்றி தெரியாது அப்படின்னா தாராளமாக ஒரு முறை வந்துட்டு பாருங்கள். நல்ல ஒரு அற்புதமான கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு 70-80 படி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு குன்று மாதிரி இருக்கும். நம்ம இந்த படியில் ஏறி போனீங்கன்னா முதல்ல வந்து சிவபெருமானும் மீனாட்சி அம்மையார் கோயிலும் லெஃப்டில் வரும். அதுக்கு மேலே அடுத்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அடுத்து ஒரு 30 படி ஏறணும்னா முருகன் கோயில் ஒன்று, அற்புதமான முருகன் கோயில் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ பாதி தூரம் வந்தாச்சு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி இதுதான். இன்னும் ஒரு 20-30 படி ஏறினோம்னா முருகனை பார்த்துடலாம். மேலே ஏறி வந்தாச்சு. இது உள்ளதான் முருகன் சன்னதி இருக்குது. சென்னையில் இருந்தும் இன்னும் இந்த கோயிலை வந்து பார்க்கலன்னா பக்தர்கள்லாம் ஒரு முறையாக வந்து பார்த்துட்டு போங்க. நல்ல ஒரு அற்புதமான அனுபவம் கிடைக்கும். சின்ன ஒரு குன்று, குமரன் குன்றம். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து ஒரு அற்புதமான ஒரு சத்சங்க கூடம் இருக்கும். இந்த சத்சங்க கூடத்தில் டெய்லியும் வந்து சத்சங்கம் நடக்கும். இந்த மாதிரி தினமும் சத்சங்கம் நடக்கிற ஒரே ஒரு இடம் எனக்கு தெரிஞ்சு இங்கே மட்டும்தான் நினைக்கிறேன். பக்தர்கள்லாம் ரெடியாக இருப்பாங்க. அருணகிரிநாதர் அரங்கம் அப்படின்ற பேர். அருணகிரிநாதர் அரங்கம். தினமும் பஜனையோ சொற்பொழிவோ ஏதாவது உபதேசங்களும் நடந்துக்கிட்டே இருக்கும். வன்னி மரம், கோபுரம். சென்னையிலேருந்து யாரும் இந்த கோயிலுக்கு இன்னும் வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை வந்து பாருங்கள். நல்லாயிருக்கும்.